கேமரா போன்களின் ராஜா விவோ X100 Ultra வந்துருச்சுங்க. உலகத்திலே இதுதான் பெஸ்ட் கேமரா போன் அப்படின்னு விவோ சொல்றாங்க. அதை நாங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா தமிழ்ல அன்பாக்சிங் போடுறதுக்கு. சரி, இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். மெயின்லி கேமரா பத்தி தான் பேச போறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் அண்ட் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? குயிக்கான அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா X100 Ultraவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோன் கொடுத்துருவாங்க. அஃப்கோர்ஸ் அதை சைடில் வைப்போம், ஃபோனுக்கு வருவோம். அண்ட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜர் காணோம். ஏன்னா சைனாலேருந்து வரும்போது சார்ஜரை மறந்து விட்டுட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு Type-C to Type-C கேபிள் இருக்குது, சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, பேசிக் ஸ்டஃப். ஓகே, இதெல்லாம் சைடில் வைப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் அ லுக் அட் த ஃபோன். ஓ வாவ், இது கேமரா மாடியூலாங்க. வாட் இஸ் திஸ்? மை காட், இந்த கேமரா மாடியூல் சைஸை பாருங்க, ரொம்ப திக்கா இருக்குங்க. இருக்கிறதுலே திக்கான கேமரா மாடியூல் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே. அண்ட் நீங்கள் வந்து இப்படி கூட ஐ திங்க் யூ கேன் ஆல்சோ ஹோல்ட் இட் லைக் திஸ். நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், ஆப்வியஸ்லி இவ்வளோ பெரிய கேமரா மாடியூல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. வில் கம் டு தட். பட் பிஃபோர் தட் இதோட வெயிட் எவ்வளோ செக் பண்ணிடலாம். ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, வெயிட் வந்து ஆக்சுவலி நல்லா கம்மியாக தான் வச்சிருக்காங்க. ஜென்ரலி இந்த மாதிரி பெரிய கேமரா மாடியூல் உள்ள ஃபோன்லாம் 230, 220, 230 கிராம்ஸ் இருக்கும். லெட்ஸ் செக். இருக்கும், இது 220 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு 231 கிராம்ஸ். பட் அந்த வெயிட் வந்து சுத்தமாக ஃபீல் ஆகல, விச் இஸ் வெரி வெரி நைஸ். டிசைன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இவ்வளோ பெரிய கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. விவோ X100 மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஷாமியோட 14 Ultra ஒரு அளவு சிமிலராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பை த வே, கேட்குதா? உள்ள லென்ஸ் ஆடுதுங்க. That's the sound of it. It's very loud. Anyway, first time நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண ஒரு ஃபோனில் IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதில் IP68 சர்டிஃபிகேஷன் இருக்குது, IP69 சர்டிஃபிகேஷன் இருக்குது. 69. Anyway, இது IP69 ரேட்டிங்கில் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷர், ஹாட் வாட்டர் ப்ரெஷர் கூட சஸ்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குட் ஸ்டஃப். அஃப்கோர்ஸ் கேமராஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்காகவே ஸ்பெஷலாக சைனாலெல்லாம் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணி கொடுக்கலான்னு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் யூ கெட் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ட்ராக் அண்ட் டெக் தமிழ். கரெக்ட் தானே? அதுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு உதவியாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரீ தாங்க. பண்ணிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்மளும் 1 மில்லியன் போயிடுவோம். ட்ராக் அண்ட் டெக் குடும்பம் இட் வில் பிகம் பிகருங்க. சரி, லெட்ஸ் டேக் a look at the cameras. பின்னாடி 3 கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க, 4 கேமரால இல்ல. உங்களுக்கு ஒரு 50 MP பிரைமரி Sony LYT900 1-inch சென்சர் கொடுத்துருக்காங்க, which is a crazy sensor. 50 MP LYT600 ultra wide angle கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் கேமரா வந்து 3.7x பெரிஸ்கோப் உள்ள கேமராங்க. அண்ட் அந்த கேமரால உங்களுக்கு 200 MP Samsung HP9 சென்சர் கொடுத்துருக்காங்க, f2.7 aperture வேற. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு 50 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. எல்லா கேமராஸ்லயும் உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ that's not a problem. பட் இந்த ஃபோன்ல இருந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்க பாருங்களேன். ஓய்யோ, சான்ஸே இல்லை. எஸ்பெஷலி இந்த டெலிஃபோட்டோ கேமரா இருக்கு, 3.7x டெலிஃபோட்டோ கேமரா, அதோட ஷார்ப்னஸ், கிறிஸ்ப்னஸ், இட்ஸ் நெக்ஸ்ட் லெவல். இது ஒரு ஓவர் எக்ஸாஜரேஷனா உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஃபீலிங் தான் உண்மையா வந்துச்சுங்க நாங்க டெஸ்ட் பண்ணும்போது. பிகாஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நாங்க இது வரைக்கும் எந்த ஃபோன்லயுமே பார்த்தது இல்லை. அண்ட் இட் இஸ் ரியலி ரியலி குட். டீடைல்ஸ், ஷார்ப்னஸ், நேச்சுரல் டெப்த் ஆஃப் ஃபீல்டுங்க. சைட் பை சைட் நீங்க பாருங்க. 3.7xல 85mm எடுத்த ரெகுலர் போட்டோ, அதே இது போர்ட்ரேட்ல எடுத்த போட்டோ, போர்ட்ரேட் மோட்ல எடுத்த போட்டோ, ரெகுலரா எடுத்த போட்டோவே எவ்வளவு சூப்பரா இருக்குங்க டெப்த். இன்ஃபேக்ட் உங்களுக்கு அந்த எட்ஜ் டிடெக்ஷன் பிரச்சனை எல்லாம் இல்ல. இட்ஸ் சூப்பர். அது மட்டும் இல்ல, இந்த 3.7x வந்து 100x வரைக்கும் போகுமாமா. அண்ட் 3.7x to 20x வந்து உங்களுக்கு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுங்க. நாங்களே எடுத்து பார்த்தோம். பிக்சர்ஸ் லுக் வெரி வெரி குட். ஸோ ஜூம் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிஸ்கோப் கேமரா வச்சு விவோ காட்டிட்டாங்க. இட்ஸ் ரியலி குட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பெரிஸ்கோப் வச்சு நீங்க டெலிமேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கலாம். அண்ட் ஐம் சேயிங் திஸ் வித் கான்ஃபிடன்ஸ். நாங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண ஃபோன்ஸ்ல, இன்ஃபேக்ட் என் லைஃப்லேயே, வாழ்க்கையிலேயே இந்த 11 வருஷம் நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஜாப்ல இருக்கேன், 11 இயர்ஸ்ல டெஸ்ட் பண்ண பெஸ்ட் மேக்ரோ கேமரா ஆன் அ ஃபோன் இதாங்க. கண்டிப்பாக கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கிரேசியாக இருக்குது. பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸும் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா கேமராஸ் இருக்குல்ல இந்த செட்டப்பில், எல்லாத்தையும் வச்சு நீங்கள் 4K 60 FPS வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். எஸ், இன்க்ளூடிங் த ஃப்ரண்ட் கேமரா. அண்ட் பிரைமரி கேமரா வச்சு நீங்கள் 4K 120 FPS ரெக்கார்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, விவோட ஸ்பெஷல் V3+ இமேஜிங் சிப் வேறு கொடுத்துருக்காங்க அதை வச்சு. அண்ட் 1080p 120 FPS ஆப்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஸ்டேஜ் மோட்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேஜ் மோட் வச்சு நீங்கள் 20x வீடியோஸ் கான்சர்ட்லாம் போகும்போது ஷூட் பண்ணீங்கன்னா கிளாரிட்டியோட வரும். அப்புறம் இந்த ஃபோன் வந்து IP69 ரேட்டிங்லாம் கொடுத்துருக்கனால அண்டர் வாட்டர் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் என்னோட ஃபேவரட் மோட் எது தெரியுமா? இதில் ஒரு ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோ மோட்ல கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ். ஓய்யோ,
சான்ஸே இல்லை. ஓவராலாக நாங்கள் டெஸ்ட் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஃபோன்ஸ், இஃப் நாட் த பெஸ்ட் கேமரா ஃபோன் எவர். ஸோ கண்டிப்பாக கேமராஸ் நல்லா தான் இருக்குது. பட் வாட் அபவுட் தி அதர் ஸ்பெக்ஸ்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் டாப் ஆஃப் த லைனுங்க. Snapdragon 8 Gen 3 LPDDR5X RAM type UFS 4.0 ஸ்டோரேஜ், டாப் வேரியண்ட்டில் 16GB 512GB வேரியண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கிரேசி ஸ்டஃப். டிஸ்பிளே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.78 inch 2K plus டிஸ்பிளேங்க. அண்ட் இட்ஸ் an AMOLED டிஸ்பிளே. அதில் 120Hz refresh rate கொடுத்துருக்காங்க, 3000 nits peak brightness இருக்கு. குட் ஸ்டஃப். பேட்டரி வந்து உங்களுக்கு 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வயர்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து 80 watt வயர்ட் சார்ஜிங் ஸ்பீட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் 50 watt வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இட் ஒர்க்ஸ் வெரி ஃபாஸ்ட், நோ ப்ராப்ளம். ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் ஓகே. சாஃப்ட்வேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரிஜின் ஓஎஸ்ங்க. சைனால ஒரிஜின் ஓஎஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் பாயிண்ட்லெஸ். இந்தியாவுக்கு இந்த ஃபோன் ஒரு வேலை வந்துச்சுன்னா இஃப் இட் லான்ச்சஸ் அப்போ ஃபன் டச் ஓஎஸோட தான் வரும். பட் கூடிய சீக்கிரம் விவோட X Fold 3 Pro இந்தியாவுக்கு வரப்போதுங்க. ஐ கேன் டெஃபினெட்லி ஷோ இட் டு யூ. இந்தியாவில் லான்ச் ஆக போது. இதோட அன்பாக்சிங் பார்க்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் அழுத்திடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, எனிவே கமிங் பேக் டு த சாஃப்ட்வேர் வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் சாம்சங் ஃபோன் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நல்ல ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா அது எக்ஸ்டெண்டட் அல்ட்ராவில் இருக்குங்க. ஒரு தரத்துக்கு ஒரு ஏஐ ஃபீச்சர் இருக்குது. அதில் வந்து நீங்கள் மல்டிபிள் இமேஜஸ் பஞ்ச் பண்ணிட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் எடிட் பண்ணும்போது அதுல ஏஐ ஆப்ஷன்லாம் இருக்கு. அதை வச்சு அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க பிக்சர்ஸ் தானாவே. அப்புறம் ஏஐ வால்பேப்பர் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஐ வால்பேப்பர்ஸ்ங்க. இதுல நீங்க வெறும் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் இல்ல, இமேஜ் ப்ராம்ப்ட்டும் கொடுக்கலாம். அண்ட் இட் வில் கிரியேட் குட் ஏஐ வால்பேப்பர்ஸ் ஃபார் யூ. ஓவராலா விவோ வந்து ஹஸ் மேட் தேர் பெஸ்ட் அல்ட்ரா ஃபோன். அண்ட் இதை வந்து ஃபோன் சொல்றது வந்து தப்புங்க. ஏன்னா இது வந்து ஒரு கேமரா, இதுல ஃபோன் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, ஏஐ ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஐ லைக் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட இமீடியட் ஃபர்ஸ்ட் லுக் இம்ப்ரெஷன்ஸ் தான். இது வந்து டீடைல் ரிவ்யூலாம் இல்லை. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு வேர்டிக்ட் மாதிரி கொடுக்க முடியாது. திஸ் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் கேமரா ஃபோன்ஸுங்க. உண்மையாக சொல்கிறேன். விவோ வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் டூயிங் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் வித் கேமராஸ் ஆன் ஃபோன்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட்லாம் நோக்கியா பண்ணிட்டு இருந்தாங்க, சாம்சங், சோனி, ஹுவாவே இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் ஆஃப்கோர்ஸ் தேர் நோன் ஃபார் கேமராஸ். இப்போ ஷாமி அண்ட் விவோ தேர் டூயிங் அ குட் ஜாப். X100 அல்ட்ரா உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் ட்ராக் அண்ட் டெக் தமிழ்.